ஹாய் வணக்கம். பவனிகா விஜய் கிராஃப்ட் மதுரை. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா கிட்ஸோட ஹேர் பவ் தான். எல்லா ஸ்டோன் லெகின்ஸ், அப்புறம் வந்து ஸ்டோன்ஸ்லேயே கலராகவும் இருக்குது, அதாவது மல்டிபிள் கலராகவும் இருக்குது, சிங்கிள் கலராகவும் இருக்குது. அப்புறம் வந்து முத்து வச்ச செயினும், அப்புறம் வந்து முத்தும் கல்லும் சேர்த்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரியும் செயினுமே வந்து ஹேர் பவுலில் ஒன்று பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது இனியும் ஆர்டர்ஸ் வந்து கிட்ஸுக்கு வாங்கணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் வந்து பவனிகா விஜய் கிராஃப்ட் மதுரை சேனல் போட்டாலே யூடியூப்பில் வரும். அது பத்தாதுக்குன்னு இன்ஸ்டாலையும் பவனிகா விஜய் கிராஃப்ட் அதுவும் போட்டு சீக்வன்ஸ் போட்டு மதுரை போட்டால் இன்ஸ்டா வரும். ஃபேஸ்புக் பேஜு பவனிகா விஜய் கிராஃப்ட் மதுரை தான். ஐடி வந்து ஃபேஸ்புக் ஐடி வந்து மதுரை திமுரலிக்குன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதுலேயும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். கீழே நம்பர் பின் பண்ணுறேன். ஏதாச்சும் ஆர்டர் வேணும்னா நீங்கள் நம்பருக்கு கண்டிப்பாக வந்து வாய்ஸ் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். கால் பண்ண வேணாம், வாய்ஸ் எஸ்எம்எஸ் மட்டும் பண்ணால் போதும். அதை பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து இது மட்டும் இல்லை, இது வந்து ஸ்டோன் மட்டும் வச்சு பண்ணியிருக்கோம் ஹேர் பவுலில் கிட்ஸ்க்கு. அப்புறம் வந்து சில்க் த்ரெட் இருக்குல்ல, அதை வச்சும் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் வேறையாகவும் ஒட்டலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சில்க் த்ரெட் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் டுட்டோரியல் போடுறேன். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு செயின்ஸுமே வந்து எப்படி பண்ணலாம், அதாவது இப்போ வந்து ஹேர் பவுலில் நம்ம வந்து ஒரு திக்கான ஒரு பேஸ்ட், அதாவது க்ளூ வந்து திக்காக பண்ணிவிட்டு அந்த அளவு வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடியே கட் பண்ணி வச்சுருப்போம். கட் பண்ணி வச்ச பின்னாடி அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்டபிளாக, அதாவது அந்த கம்மு காயறதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்டபிளாக வந்து நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கணும். ரெண்டையும் இணைச்சி கொடுத்து கரெக்ட் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து பார்க்க நல்லா இருக்காது. அது மாதிரி ஓவராக கம் போட்டாலுமே கம் மேலே கல்லில் பட்டுச்சுன்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது, சிக்கியாக இருக்கும். ஸோ அதனால் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இதுதான். தேங்க்யூ.